அஜித் நம்பர் ஒன். எங்கள் தலை அஜித் சார். அஜித் அண்ணா சீஃப் தலையோட அடிச்ச அஜித். அஜித் சார். அஜித் தலை அஜித். அஜித் சார். அஜித் இந்த வெள்ளை முடி வச்சு இளமையா இருக்கிற ஒரு ஆள் தான் நான் ரொம்ப ரசிக்கிறது வந்து ரஜினி சாரை தான். ரொம்ப இப்போ வந்து வெள்ளை தாடி இல்லை, பொதுவாக வாழ்க்கையில் நான் பார்க்கும் போதெல்லாம் அவரை அந்த வழக்கு தொழிலோடு வருவார். அவர் ஒரு பெரிய இமேஜ், சூப்பர் ஸ்டார்ன்ற இமேஜே இருக்காது. வழக்கு தொழிலோடு வருவார், சாதாரணமாக இருப்பார். என்ன அழகாக இருப்பான் மனுஷன், இளமையாக இருப்பார். அதுக்கப்புறம் நான் ரொம்ப ரசித்தது இந்த வெள்ளை தாடி, இந்த என்னது சால்ட் அண்ட் பெப்பர் ஏதோ ஒரு பேரை சொல்கிறாங்க, அது ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அந்த முடியோடு இருக்குது அழகாக பார்த்து இளமையாக பார்த்தது அஜித்து தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு அப்படியே ரசிக்கிட்டே இருந்தேன். மியூசிக் டைரக்டர்ஸ் டன் வெரி குட் ஜாப். நான் சொன்னேன், நான் புது மியூசிக் டைரக்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன், ஏதாவது கூட பாடம் போட்டு கேட்டுக்கிறேன்னு. அவன் நினச்சிட்டு இருக்கா என்ன பெரிய இசை மேதைன்னு நினச்சிக்கிட்டுல கொடுக்குறேன் டிஸ்கன். எனக்கு ஒன்றும் தெரியாது. அந்த ப்ரொடியூசருக்கு தெரியும் கொஞ்சம் இசையெல்லாம். அதனால் அவருக்கு போட்டு காமிச்சு இவன் மாதிரி ஆளுகளை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பாருங்க. நாங்கள் அற்புதமாக பண்ணியிருக்கான். என்னென்னா அவனே பாட்டு வேற எழுதியிருக்கான். வேற அந்த பாட்டு எழுதுனவங்களாம் சின்ன வயசு பசங்க தான். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு இங்கிலீஷ் பாட்டு, இந்த ரேப் பாட்டுக்கு ஒன்று எழுதிருக்கீங்க, எப்படா எழுதுறீங்க அந்த பாட்டுக்கெல்லாம்? அது வார்த்தையும் புரியல, ஒரு எழுவும் புரியல, ஏதோ ஒன்று பேசி. அதை விட எனக்கு பெரிய கொடுமை என்னன்னா, அதுக்கு லிப்பு மட்டும் கொடுக்குறாங்க. இப்போ என் மாப்பிள்ளை இப்போ ராம்கீலும் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நம்மளால நடிக்கவே முடியாது போல இருக்கு. இப்போதான் இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து சுதா அவங்க கேட்டாங்க, எப்படிங்க நீங்கள் அக்காமடேட் பண்ணிக்கிறீங்கன்னு. அவங்களுக்கு ஒரே ஒரு ரகசியம் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல சொல்லிவிடுவேன், படிக்கட்டில் ஓட முடியாது, படிக்கட்டுலேருந்து இறங்க முடியாது, இந்த மாதிரி சண்டை போட முடியாது, இந்த ரேப் பாட்டுக்கெல்லாம் பாட முடியாதுங்க, வாயை அசைக்க முடியாதுன்னு சொன்னேன். ஏன்னா இதெல்லாம் கண்டிஷன் போடுவேன். அப்போ தான் நான் சக்ஸஸ் ஆகிட்டே வரேன். ஏன்னா இதில் இந்த மாப்பிள்ளை ராம்கீலாம் பாடுறான். நான் ராம்கி பார்த்தோன்னே எனக்கு ஒரு பெரிய அப்படியே சந்தோஷமாக இருந்தது. சே, ஏன்னா இந்த வெள்ளை முடி வச்சு இளமையாக இருக்கிற ஒரு ஆள் தான் நான் ரொம்ப ரசிக்கிறது வந்து ரஜினி சாரை தான். ரொம்ப இப்போ வந்து வெள்ளை தாடி இல்லை, பொதுவாக வாழ்க்கையில் நான் பார்க்கும் போதெல்லாம் அவரை அந்த வழக்கு தொழிலோடு வருவார். அவர் ஒரு பெரிய இமேஜ், சூப்பர் ஸ்டார்ன்ற இமேஜே இருக்காது. வழக்கு தொழிலோடு வருவார், சாதாரணமாக இருப்பார். என்ன அழகாக இருப்பான் மனுஷன், இளமையாக இருப்பார். அதுக்கப்புறம் நான் ரொம்ப ரசித்தது இந்த வெள்ளை தாடி, இந்த என்னது சால்ட் அண்ட் பெப்பர் ஏதோ ஒரு பேரை சொல்கிறாங்க, அது ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அந்த முடியோடு இருக்குது அழகாக பார்த்து இளமையாக பார்த்தது அஜித்து தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு அப்படியே ரசிக்கிட்டே இருந்தேன், எப்படா அவங்களாம் வெள்ளை தாடியோட எல்லாம் அழகாக இருக்காங்க. சரி நான் சொல்லிட்டு நான் வெள்ளை முடியோட சுற்றினேன் கொஞ்ச நேரம். அப்போ என்ன பார்த்து என்னண்ணே வயசாகிடுச்சாண்ணே கேட்டான். அக்கா அவங்களும் சின்ன பசங்க, எங்களுக்கு வயசான அதுலேயும் அடிப்படுது பாரு. முடி மசிடு வச்சா கூட அடிப்படுதுறான்னா இப்போ எவ்வளோ கெட்ட நேரம் நமக்கு அப்படின்னு நினச்சி இப்போ பார்த்தா மாப்பிள்ளை ராம்கி வந்து இந்த வெள்ளைதாடி இப்போ 3வது ஆள் நான் பார்த்துருக்கேன். இந்த வெள்ளைதாடி வச்சு இளமையாக இருக்கிற ஒரே ஆள். இங்கிலீஷ்ல தமிழ் வார்த்தை இப்போ எல்லாருக்கும் புரியுது. இங்கிலீஷ் படம் டைட்டில் என்னன்னு கேட்குறான். அவ்வளோ அறிவு வந்துருச்சு. இப்போ நீ தேங்க்யூன்னு சொல்லிப்பாரு, இன்னும்மா இங்கிலீஷில் சொல்கிறாங்க அவனை கேட்குறான். அதெல்லாம் இங்கிலீஷ் ஆகிடுச்சு. ஹலோன்னு சொல்லிப்பாரு, அது இங்கிலீஷ் ஆகிடுச்சு. தமிழ்னு பேசக்கூடிய தலைவர்கள் கூட ஃபோன் எடுத்தோன்னே ஹலோ நான் தான் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அது அந்த ஃபோனை கண்டுபிடிச்சி உன் பொண்டாட்டி பேருன்னு கூட தெரியாது, அந்த மாதிரி பேர் தான் ஹலோ. இந்த படத்தை பார்த்தேன், பேயெல்லாம் காமிச்சாங்க. இப்போ தான் பேய் தான் அடிக்கடி வந்துருச்சு. பசங்க சின்ன பசங்கள்லாம் தமாஷா பார்க்குறாங்க. நான்லாம் முந்தி வந்து எக்ஸாசிஸ் பார்க்கும்போது சீட்டுக்கு நடுவில், கேலக்ஸி தேட்டரில் பெங்களூரில் பார்க்கும்போது சீட்டுக்கு நடுவில் இப்படியே வச்சு பார்த்தேன், அவ்வளோ பயம் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. பேயின்னு சின்ன பிள்ளைங்களாம் பேய் இது பேய் இது பல்லு விடுது, பல்லு பேர் இப்போ யாரும் பயப்படுறதே இல்லை. அந்த அளவுக்கு கொண்டாந்தாச்சு பேயை. அப்படி நடுத்தருவுக்கு கொண்டாந்துட்டோம். சினிமா நம்ம விட மாட்டோமே, ஒரு ஆள் அதில் சக்ஸஸ் ஆகிட்டா போனேன். அதே தான் வரிசையாக படம், பேய் படம் தான். வில்லன் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. அலையிறம் கெடுக்க கூப்பிட மாட்டாங்க யாரும். அப்பா அண்ணன் நல்லவருங்க வல்லவருங்க
சோகமாகவே இருக்கணும், வெள்ளை மீசை, வெள்ளை தாடி. என்னங்கடா நம்மளை போய் இப்படி ஆக்கிட்டாங்க கடைசியில். இதில் போடும்போது கொஞ்சம் ஃபைட்டையும் போட்டு விடுங்க. ஏன்னா நான் ஃபைட்டே இல்லாத மாதிரி படம் போடுக்குன்னு நான் நினச்சேன். ஒரு ஃபைட்டு தானே, அதனால் கொஞ்சம் பெருசாக போட்டு விடுங்க. ஏன்னா எல்லா யூனியனுமே வாழணுமே. ஒரு சினிமாவால் தான் 24 யூனியன், 24 கிராஃப்ட், ஏறத்தாழ 50,000 பேருக்கு மேலே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனால